ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங் வீடியோன்னு பார்க்க போகிறீங்களா? அது வந்து நான் வந்து மீஷோவில் வந்து ஒரு செயின் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேங்க. அது எப்படி வந்திருக்கு, நான் பார்த்து ஆர்டர் போட்டது செயின் தான் வந்திருக்கா இல்லை வேறு எதுவும் மாற்றி வந்திருக்கான்னு சொல்லி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. பாக்கெட் பார்த்தா பெரிய பாக்கெட்டாக இருக்குது, லம்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாக்ஸ் பார்த்தா துண்டாக இருக்குது, கூண்டு இருக்குது பாருங்கள் பாக்ஸு. இதுக்குள்ள வந்து நான் ஒரு 5 செயின் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 5 செயின் இதில் எப்படி பிடிச்சிருக்கும், இதில் போட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னங்க இது, சின்னதாக சூட்கேஸ் பெட்டி மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம 5 போட்டோம்ல, 5 இது இருக்கான்னு பார்த்துடலாம். இதில் 1 2 3 4 5 செயின் இருக்குங்க. இது மட்டும் குட்டியோண்டு பாக்ஸில் வந்து இதை அடைச்சி அமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த பாக்ஸே இவ்வளோ குட்டியாக இருந்துச்சுன்னா செயின் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஹார்ட்டு போட்டிருக்கிறதுனால இந்த ஹார்ட்டுக்கு வந்து நம்ம ஹார்ட்டு தான் நம்மளுக்கு உயிர் துடிப்பு கொடுக்குது. அதனால இந்த ஹார்ட்டு போட்டிருக்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம், சரியா? இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா, இது பசை போட்டு ஒட்டியிருக்காங்களே, அதை பிரிக்கிறதுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் அதிகமாகிடுதுங்க. அப்படி ஒட்டியிருக்காங்க, ரொம்ப சேஃப்டியாக ஒட்டியிருக்காங்க பாருங்கள். நம்மளோட ஃபஸ்ட்டு செயின் வந்து ரெட்டை செயினாக இருக்குங்க பாருங்கள். நான் 2ஆக இருக்குன்னு பார்த்தேன், 2 செயினும் வந்து ஒரே வளையமாக போட்டிருக்காங்க. ஐயோ, இது என்ன இது இப்படி இருக்குது? ஓ, ரெட்டையை கழுத்தில் போடுறது போல், இப்படி போடுறது போல் பாருங்க. பாருங்க, ஹார்ட் போட்டிருக்கு. ஹார்ட் போட்டு இந்த மாதிரி முத்து மணியில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. என் கை கருப்பாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மாடல் தெரியும்னு சொல்லி தான் நான் என் கை மேலே போட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு செயினே 2 அடுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா முத்துமணி கொடுத்துருக்காங்க, இன்னொரு அடுக்கில் பார்த்திங்கன்னா ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு செயின் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ 2ஆவது செயின் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா 2ஆவது செயினுங்க. 2ஆவது செயினுமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை சரம் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இந்த மாதிரி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு ஹார்ட்டு, அதே மாதிரி முத்துமணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்கு இல்லைங்க? இதுவும் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே 2ஆவது செயின். இப்போ வந்து நம்ம 3ஆவது செயின் பார்த்துடலாம். இது வந்து 3ஆவது செயினுங்க. அந்த 3ஆவது செயினோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரவுண்டாக இது வந்து குட்டியூண்டா சின்ன குழந்தைங்களுக்கு போட ரிங்கு மாதிரி இருக்குது. இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஆனால் கழுத்தில் போட்டால் இப்படி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப இத்தினூண்டா அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்த டிசைன் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இது வந்து 3ஆவது செயின். அடுத்து வந்து 4ஆவது பார்த்தோம். இது வந்து 4ஆவது செயினுங்க. 4ஆவது செயின் பார்த்திங்கன்னா இது கழுத்தை ஒட்டி போடுற மாதிரி வரும் பாருங்கள். இது வந்து முத்துமணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய முத்துமணியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கழுத்தில் போட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொன்றுமே வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரே இதாக வந்து பின் கொடுக்காம நம்ம இந்த செயின் ஃபுல்லாகவே ரோலிங் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த செயினில் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் காட்டின 3 செயினுமே வந்து குட்டி குட்டியாக ஸ்டோன் ஒர்க் வேறு பண்ணியிருக்காங்கங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு தான். இதில் ஸ்டோன் ஒர்க் இருக்குது, இந்த டாலர்லேயும் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
இந்த சைடில் உள்ள ஹார்ட்டில் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து 5வது பார்த்துடலாம் நம்ம. இது பிரிக்கிறதுக்கு டென்ஷன் ஆகுது. பிரித்து பார்க்கணுன்னு இப்படி பண்ணுறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. நம்ம செயின் ஆர்டர் பண்ணி வந்திருக்குன்னு ஒரு சந்தோஷத்தில் வாங்கினதுமே பார்க்குற மாதிரி இல்லைங்க. இப்படி போட்டு பசை போட்டு ஒட்டினீங்கன்னா எப்படி தான் பார்க்கறது? பாருங்கள், வரவே மாட்டேங்குது. கோபமாக வருது பிரிக்கிறதுக்குள்ள. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிலேயே கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலரில். ஐயோ, டிஃப்ரெண்டான கலராக இருக்குங்க. இது பாருங்க, இது என்னமா? இது வந்து 5வது செயினுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸு, நல்லா ஸ்டோன் ஒர்க்கு வச்ச சாரீ கட்டி ஒத்தையாக பின் பண்ணாமல் ஒத்தையாக வச்சு பின் பண்ணி நம்ம நல்லா எவரி எடுத்து கீழே உடனே மேலே ஒரு கொண்டை போட்டு இந்த இது வந்து நம்ம கழுத்தை ஒட்டி போட்டோம்னா இதோட மாடல் வந்து வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று மாறி மாறி வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கழுத்தில் போட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகான ஒரு டிசைனாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு பிடிச்சி தான் நான் ஆர்டர் பண்ணேன். நான் வந்து இது எல்லாமே பார்த்து ஆர்டர் பண்ணது தான் வந்திருக்கு. மாறிலாம் எதுவுமே வரல. இங்கே வச்சிடலாம் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் இந்த செயின் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்ல மாட்டேன். அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து சேர்த்து எவ்வளோ வருதுன்னு சொல்லி கரெக்ட். நான் ஆர்டர் பண்ணி வாங்கின இந்த செயின் எதுக்குமே வந்து தோடு கிடையாதுங்க, வெறும் செயின் மட்டும்தான். ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நான் பார்த்ததே இல்லை. உண்மையாலுமே நான் பார்த்து செலக்ட் பண்ணது. நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணுவோம், வர்றது ஒரு இது வந்துடும்னு சொல்லி எனக்கு ஒரு பயமாகவே இருந்துச்சு. அப்படி எதுவும் கிடையாது. ரொம்ப சேஃப்டியாக பாக்ஸிங் பண்ணி நம்மளுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஏங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்லையா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பார்த்து இந்த கலெக்ஷனில் வந்து உங்களுக்கு எந்த செயின் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குங்க. இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு வந்து ரொம்பவே ஒரு அழுந்தல் இல்லாமல் இருக்கும். கழுத்துக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக கழுத்தில் போட்டிருக்கிறதே தெரியாமல் இருக்கிற மாதிரி இந்த காலத்து பொண்ணுங்க வந்து விரும்புகிறீங்க. அதுக்கு வந்து இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்குங்க. சரிங்க, எனக்கு நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டதை வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதில் வந்து எந்த செயின் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அப்புறம் இருங்க போயிடாதீங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 செயினில் எந்த செயின் எனக்கு போட்டால் அழகாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். சரிங்களா? பாய்.